மயிலாடுதுறை ஏவிசி மஹாலில் நடைபெறும் கார்னிவல் எக்ஸ்போவில் ரொட்டேரியன் ஏகேஎஸ் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவருடைய சகோதரர் அசோக் குமார் முன்ஜாமீன் கோரி வழக்கு தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க. வழங்கக்கூடாது என்று அரசு தரப்பு வாதங்களை வைத்து வருகிறது. ஏன் வழங்கணும்னு அவங்க தரப்பில் வாதம் வைக்கப்படுது. திரு செந்தில் பாலாஜி தரப்பில் என்ஆர் இளங்கோவும் அசோக் குமாருடைய சகோதரர் சார்பாக வழக்கறிஞர் குமரேசனும் வாதங்களை வச்சு வர்றாங்க. அரசு பூர்வாங்க முகாந்திரம் இருக்கிறது, ஆதாரங்கள் இருக்கிறது, அதனால் இவங்களுக்கு முன்ஜாமீன் மறுக்கணுங்கிற வாதம் வைத்து வருகிறது. சதீஷ் நம்மோடு இணைந்திருக்கிறார். இப்போ இணையக்கூடிய நேர்களுக்கு இந்த வழக்குடைய பின்புலம் வைக்கப்படுற வாதங்கள் பற்றி இன்னும் விரிவாக சொல்லுங்கள். சதீஷ். நிச்சயமாக இந்த வழக்கை பொறுத்தவரையில் நீங்க தெரிவித்தது போல மிக முக்கியமான இந்த அரசை கவிழ்ப்பதற்கான ஒரு சூழ்ச்சி நடைபெற்று வருகிறது என ஒரு மிக முக்கியமான கருத்தை அரசு தரப்புல, தமிழக அரசு தரப்புல வாத வைக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய பின்னணி என்னென்று பார்த்தோம்னா, இந்த காட்சியை கவிழ்ப்பதற்கு தற்போது இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், தமிழக வெற்றி கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களிடம் உதிரை பேரம், அதாவது அவர்களுக்கு பணம் கொடுத்து ஆட்சிக்கு எதிராக செயல்பட வைப்பது, குறிப்பாக சபாநாயகருக்கு எதிராக வாக்களிக்க தீர்மானத்தில் வாக்களிக்க வைப்பது போன்ற பல்வேறு விஷயங்களுக்கு இவர்களுக்கு லஞ்சம் கொடுக்க முயன்றதாக இந்த வழக்கு என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த வழக்குல கைது செய்யப்பட்ட நபர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, அவரது சகோதரர் உள்ளிட்டவர்கள் தொடர்பு இருப்பதாக தகவல் வெளியான நிலையில அவர்களை காவல்துறையினர் விசாரணைக்கு ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பியிருந்தனர். தற்போது இது தொடர்பான வழக்கு தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. கடைசியாக நீங்கள் தெரிவித்தது போல செந்தில் பாலாஜிக்கு அவருக்கென்று முன்னாள் மூத்த வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ வாதாடி வருகிறார். அதே போல அவரது சகோதரருக்கு தனியாக ஒரு வழக்கறிஞர் வாதாடி வருகிறார். இருவரும் தங்களுடைய கருத்துக்களை, தன்னுடைய வாதத்தை முன்வைத்து வருகின்றனர். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், இந்த வழக்கை பொறுத்தவரையில அசோக் குமார் தரப்புல மிக முக்கியமாக கூறப்பட்டது என்னவென்றால், திமுக தரப்புல 59 சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே இருக்கிறார்கள், அதிமுக 47 என தங்கள் இரண்டு தரப்புல குறைவான எண்ணிக்கையில இருக்கும் பொழுது ஏற்கனவே ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மை கிடைத்துவிட்டது. இதற்கு நடுவே எப்படி எங்களால் இந்த விஷயத்தில் ஈடுபட்டு ஆட்சியை கவிழ்ப்பதற்கோ அல்லது வேறு விஷயங்களில் ஈடுபடுவதற்கோ எங்களால் முடியும் என்கிற கேள்வியை வாதமாக வைத்து வந்தனர். தொடர்ந்து அதற்கு அரசு தரப்புல பதிலளிக்கப்பட்ட பொழுது இவர்கள் பேசியதற்கான ஆதாரங்கள் என்பது அறிவியல் பூர்வமாக காவல்துறை தரப்புல திரட்டப்பட்டிருக்கிறது. கைதானவர்கள் 2 பேர் கரூரை சேர்ந்தவர்கள். குற்றம் சுமத்தப்பட்டவரும் செந்தில் பாலாஜியினுடைய சகோதரர்களும் பல்வேறு முறை சந்தித்தது, அதாவது பல்வேறு இடங்கள்ல சந்தித்த ஒரே இடத்தில் இருந்ததற்கான ஆதாரங்கள் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது போன்ற விஷயங்கள்ல கூறியுள்ளனர். புலன் விசாரணை என்பது ஆரம்ப கட்டத்தில் உள்ளது. 35 கோடி எம்எல்ஏவுக்கும் 5 கோடி கமிஷனாகவும் பேசியதாக திருநாவுக்கரசு ஒப்புதல் வாக்குமூலம் அளித்துள்ளார். லட்சுமண பெருமாள் என்பவர் நாட்டை விட்டு தப்பியுள்ளார். அங்கிருந்து ஆதாரங்களை அழிப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார் என்கிற அரசு தரப்பு வாதம் என்பது கடைசியாக நமக்கு கிடைக்கப்பட்டது. தற்போது வரை இந்த நீதிமன்றத்துல இந்த விசாரணையினுடைய ஒரு பகுதியாக தற்போது இந்த 3 வாதங்களையும் கேட்டு வருகிறோம். தொடர்ந்து இந்த வாதம் என்பது சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. கூடுதலான அரசு தரப்பு வாதங்கள் என்பது எவ்வாறு இந்த வழக்கில் இவர்கள் சேர்க்கப்பட்டனர், எவ்வாறு இவர்கள் சேர்க்கப்பட வேண்டும் போன்ற பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருவதாக தகவல் வெளியாக இருக்கிறது. ஏற்கனவே அரசு தரப்புல குறிப்பிட்டது போல ஆதாரங்கள் என்பது முறையாக திரட்டப்பட்டு இவர்கள் எப்படி இந்த பிரைமா ஃபேசி என்று சொல்லக்கூடிய முதற்கட்ட விசாரணையிலேயே இவர்களுக்கு முகாந்திரம் இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்கிற அடிப்படையில தான், பிரைமா ஃபேசி அடிப்படையில தான் இவர்கள் அனைவரும் இதில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த வழக்கு விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. அதன் அடிப்படையிலே தான் தற்போது இவர்களுக்கு இந்த ஜாமீன் வழங்கக்கூடாது போன்ற பல்வேறு விஷயங்களையும் அரசு தரப்புல தெரிவிக்கப்பட்டு வருகிறது. மயிலாடுதுறை ஏவிசி மஹாலில் நடைபெறும் கார்னிவல் எக்ஸ்போவில் ரொட்டேரியன் ஏகேஎஸ் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்.